வழியில எங்கேயாவது ஹோட்டல்ல நிறுத்து. ஹோட்டல் மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாச்சும்? ஏய், என்கிட்ட லைசன்ஸ் கன் இருக்கு. அப்படியா? எனக்கு கொஞ்சம் உயிர் மேல பயம் இருக்கு தலைவா. Cheers. டேய், இன்னைக்கு மஜாவா இருக்குடா. ஏய், ஓடிங்கடா. என் மிஷனுக்கு இவன் சூட் ஆவானா இல்லையா? மிஸ்டீரியஸ். அவங்கள பாடுறா, பட்ட பகல்ல குடிச்சிட்டு எப்படி நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏய், அவங்கள என்னன்னு கேள்றான். அவங்க யாரோ குடிச்சிட்டு போறாங்க, நம்மளுக்கு எதுக்கு தலைவா? இந்த மாதிரி ஆளுங்களால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. யாரா வண்டியை முன்னாடி நிறுத்துறது? ஏய், குடிச்சிட்டு வண்டி ஓடாதீங்கடா, ஒரேடியா போயிட போறீங்க. ஏய் ராஜு, போய் புடிங்கடா அவன. அட கடவுளே, மாட்டணும்டா. ஏய் ஓடுறா பாரு. ஏய் 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 போடா. எவ்வளோ குடிக்கிற உங்களுக்கு என்ன தலைவா? கூட்டு போய் என்ன மாட்டி விட்டீங்க. ஏய் புடிங்கடா அவன. எவனா இருக்கலான்னு பார்த்தா இருக்க விட மாட்டீங்களே. யார் பாருங்களோ, இப்போ வாங்கடா. ஆழமா கட்டா இருக்கடா. வண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட இல்லையடா. வா சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சும்மா இருங்க சார், என்னோட கெரியர்ல எவ்வளவோ பாத்திருக்கேன். ஒரு பேண்டேடு கொஞ்சம் ஆயின்மெண்ட் இருந்தா போதும், வேலை முடிஞ்சது அவ்வளவுதான். அவங்க கூட பழைய பகை இருக்குன்னு தெரியலடா, அப்புறம் எதுக்கு சண்டை போட்ட? தலைவா, ஒரு பொண்ணோட அப்பா இவன்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கினாரு. கொடுக்கறதுக்கு லேட் ஆன உடனே இந்த துர்கா அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். அதுக்குதான் அந்த பொண்ணி அவங்க அப்பாவையும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சு சேவ் பண்ண. அதான் பிரச்சனை. அன்னையில இருந்து பசங்களை கூட்டிட்டு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த விஷயத்தெல்லாம் நீ அப்புறமா பேசு. நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா போலாம் தலைவா. Come on. சீக்கிரம்டா வா. கையை ஆட்டாம வச்சிரு. நில்லுங்க நில்லுங்க, என்னாச்சு? கொஞ்சம் எமர்ஜென்சிமா, கையில அடிபட்டு நிறைய பிளட் போயிட்டு இருக்கு. சாரிங்க, டாக்டர் இல்ல. டாக்டர் இல்லனா உங்களுக்கு என்ன இங்க வேலை?
உங்கள மாதிரி ஆளுங்க வந்தா சொல்றதுக்காக. அந்த வேலைக்கு நீங்க எதுக்கு டோரை லாக் பண்ணா போதாதா? கைதான் கட்டாச்சு, நாக்கு கட்டாச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏய் ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி ராணி சுலோச்சனா தேவி. பொண்ணுங்களை பார்த்துட்டா போதும் ஸ்டன் ஆகி நின்றுவாரு. தலைவா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ சார். சார் அது புனிதமான மருத்துவ தொழில இருக்க, பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? டாக்டரை பார்க்காம போக மாட்டேன், நீ வாடா. சார் சார் சார், மேடம் ஏதோ டிஸ்டர்ப்ல இருக்காங்க சார். உன் ஹாஸ்பிடல்ல கண்டிப்பா சீல் வைக்க வைக்கிறேன். அதனால தான் அப்படி சொன்னேன் சார். என்னாச்சு லக்ஷ்மி? ஒண்ணும் இல்ல மேடம், சின்ன காயம்தான். டயர் மாத்தும் போது ஜாக்கில அடிபட்டு சின்ன காயமாயிருச்சு. அப்படியா? அதெல்லாம் இல்ல, சின்ன சண்டையில கட் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ். ஆஹா. நீங்க தானே தலைவா மாஸ்டர் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் உண்மையை சொன்னேன். ஸ்டிச்சஸ் போடணும், ரெடி பண்ணு. ஓகே மேடம். என் தலைவருக்கு மெடிக்கல் கவுன்சில்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேடம். ஷூர்? ஷியோர் என்ன, 100% ஷியோர். டேய், என்ன தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விடாத. உங்க பார்வைக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு தலைவா. ப்ளீஸ் சார், நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். எவ்வளவு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன் சார். இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். ஓகே, ஆனா ஒரு 10 நாளைக்கு நான் சொல்ற ஒரு மனநோயாளிக்கு நீ வைத்தியம் பார்க்கணும். சார், பட் ஐ எம் நாட் எ சைக்காட்ரிஸ்ட். பரவாயில்ல, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. கூடி சீக்கிரம் என்ன வந்து மீட் பண்ணு. மேடம் எல்லாமே ரெடி. ப்ளீஸ் கம். தலைவா, இவ்வளவு வசதி இருந்தும் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனா உங்களுக்கு லவ் ஸ்டோரி இருக்கணும்ல, இல்ல லவ் ஃபெயிலியரா? அப்படிலாம் அதுவும் இல்ல. அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு, இப்பவே சொல்லுங்க. சொல்லுங்க தலைவா. இப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரி. Total plannings. ராஜு, ராஜு சார், அது நீ இங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இங்க. ஓகே ஓகே சார். சார், காஃபி ரியா அங்க இருக்கா? மேலே இருக்காங்க சார். ரியாவை வர சொல்லு. சரிங்க சார். ரியா சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீயும் ராஜுவும் ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்ல லவ்வர்ஸ்மா? ராஜு பத்தி எவ்வளவு சொன்னாலும் பத்தாது சார். மை பெஸ்ட் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்குள்ள வரும்போது அவன் கண்ணுல காதல் தெரிஞ்சது. அவன் காதல்ல உண்மை இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரியா, நீயும் ராஜுவும் உண்மையிலேயே விரும்புறீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா லைஃப்ல செட்டில் ஆகணும்னா ஒரு கோல் இருக்கணும். ஆனா ராஜு கிட்ட இப்ப வரைக்கும் அது இல்ல. ராஜு நினைச்சானா என்ன வேணா பண்ணுவான் சார். ஆனா ஜெயிக்கிறதுக்கு கோல் இருந்தா மட்டும் போதாது, கான்சென்ட்ரேஷனும் இருக்கணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டீங்களாமா? கொஞ்சம் காஃபி வச்சு தரீங்களா? சரிங்கம்மா.